வீடியோ ஸ்பான்சர் பை மோட் ஆப் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு தேவையான எந்த பொருள் வேணும் செலெக்ஷன் பண்ணி வாங்கிக்கலாம். மிக குறைந்த விலையில் அந்த பொருட்கள்லாம் கிடைக்கும். நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நம்ம செல்லில் உள்ள வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு உங்களோட ஃபைல் மேனேஜருக்குள்ளே போங்க. ஃபைல் மேனேஜர் அங்கே இருக்குது, இதுக்குள்ளே போங்க. இதுக்குள்ளே போனதுக்கப்புறம் அதோடைய இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதை டச் பண்ணுங்கள். போனதுக்கப்புறம் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் ஷோ கிட்டன் டைம்ஸ்ன்னு இருக்குது, அதை மார்க் பண்ணிக்கோங்க. இந்த சிம்பிளை மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணதுக்கப்புறம் அப்படி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இந்த ஆண்ட்ராய்டு ஒன்று இருக்கும், ஆண்ட்ராய்டு டச் பண்ணுங்கள். டச் பண்ணதுக்கப்புறம் மீடியா டச் பண்ணுங்கள். மீடியா டச் பண்ணிவிட்டு உள்ளேக்கு வந்தீங்கன்னா இந்த காம் வாட்ஸ்அப் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதை டச் பண்ணுங்கள். அப்புறம் வாட்ஸ்அப்பை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அதில் பார்த்துட்டிங்கன்னா மீடியா இருக்குது, மீடியா டச் பண்ணுங்கள். மீடியா டச் பண்ணதுக்கப்புறம் அதில் பார்த்துட்டிங்கன்னா அந்த ஸ்டேட்டஸுங்கிட்டு இருக்குது, அந்த ஃபைல் டச் பண்ணுங்கள். இதில் நீங்கள் பார்த்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸோடைய வீடியோ அல்லது ஃபோட்டோ எல்லாமே இது இருக்கும், இதில் இருக்கும். இதில் நீங்கள் இதை அப்படியே டவுன்லோட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் ஒன்று டவுன்லோட் பண்ணுறேன். இது டவுன்லோட் பண்ணுறேன். பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை டவுன்லோட் பண்ணுறதுக்கு நீங்கள் அவங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் உள்ள வீடியோவை முழுவதும் பார்த்துருக்கணும். பார்த்தினா மட்டும்தான் டவுன்லோட் பண்ண முடியும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது பார்த்ததை காமிக்கும். இந்த வீடியோ டவுன்லோட் பண்ணுறேங்க. இந்த மார்க் ஆயிடுச்சு. மார்க் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா, அதை காப்பி பண்ணாலும் காப்பி பண்ணால், நீங்கள் அந்த வீடியோவை மூவ் பண்ணாலும் மூவ் பண்ணலாம். ரீநேம் எடிட் பண்ணிவிட்டு மூவ் பண்ணாலும் மூவ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டா இந்த மோருங்கன்றதை டச் பண்ணுங்கள். மோருங்க டச் பண்ணதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக பார்த்தீங்கன்னா ஷேர் ஆக்ஷன் வருது, ஷேரை டச் பண்ணுங்கள். டச் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் யாருக்கு அனுப்பலாம் கேட்டால் வாட்ஸ்அப்பில் இல்லை டெலகிராம் அனுப்பிக்கலாம். நான் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன். இந்த சென்டில் நீங்கள் யாருக்கு அனுப்புகிறீங்களோ அனுப்பிச்சிக்கலாம். அந்த டச் பண்ணிவிட்டு சென்ட் பண்ணிவிட்டேன். இப்போ டவுன்லோட் ஆகுது பார்த்துங்க. வெயிட் பண்ணுங்கள், டவுன்லோட் ஆகட்டும். அதை ப்ளே பண்ணி காமிக்கிறேன். இதுக்கும் நீங்கள் எந்த ஒரு ஆப்பும் டவுன்லோட் பண்ண தேவை கிடையாது. உங்களுக்கு ஃபைல் மேனேஜர் ஆப் இருந்துச்சுன்னா நீங்கள் அதுக்குள்ளே போயிட்டு இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். எந்த வீடியோவாக இருந்தாலும் டவுன்லோட் ஆகிட்டு இருக்குது. ஓகே, இதை ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். पैसा लेते रहना। உள்ளே இருந்தது டவுன்லோட் பண்ணியிருக்கேன். Don't touch the water. இப்படி தான் உங்களுடைய வாட்ஸ்அப் வீடியோவை டவுன்லோட் பண்ணி நம்ம
மற்றவங்க ஷேர் பண்ணிக்கலாம் ஈஸியாக. அதே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் Raj, he's hitting the car.